மாமா, இந்த பாலை குடி மாமா. நேத்து நைட்ல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். நீ சாப்பிட்டு தூங்கு. புடி. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்து முடிஞ்சிருச்சு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் மாமா. நாளைக்கு இந்த கடைக்காக போராடுறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல. குடி மாமா. ம். விபி, தம்பி தம்பி, இங்க விஜய் பிபிதா அந்த கிரவுண்டுக்கு வெளியில வெண்ணிலா டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறது நீங்க தானே? நாங்க தாம்மா. நான் அனந்தகுமார் சாரோட ஒய்ஃபு. ஓ, இத உங்க 2 பேர்கிட்டயும் கொடுக்க சொன்னாரு. என்ன பாக்குறீங்க? உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்க டிஃபன் ஆகட்டும், உங்க உபசரிப்பு, உங்க அந்யோன்யன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் எங்க மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, சார் வரலையா? அவரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் தவறிட்டாரு. தம்பதியெல்லாம் இப்படிதான் இருக்கணும். இந்த அன்பும் நம்பிக்கையும் கடைசி வரை இருந்தது வச்சுக்கோ, உங்க 2 பேரையும் யாராலும் பிரிக்க முடியாது. என்னம்மா சொல்றீங்க? போன தடவை வந்தப்ப கூட நல்லதானமா இருந்தாரு. ஏமா என்னாச்சு? எங்களை கூட வாழ்த்திட்டுலாம் போனாரேம்மா. உங்களை மட்டுமா? ஊரே அப்படிதான் சொல்லுது. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த மனுஷன் ஒரே ராத்திரி ஹார்ட் அட்டாக்ல எங்களெல்லாம் விட்டு போயிட்டாரு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்போம். பரவாயில்லப்பா. அவர் இவ்வளோ மனுஷங்களை சேர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாவறதுக்கு முதல் நாள் கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. அடுத்த வாட்டி உங்களை பார்க்கும்போது செடி கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அவர் ஆசை நிறைவேறாமையே போயிடுச்சு. அவர் எப்பவும் சொல்வாரு, புருஷன் பொண்டாட்டி உறவு யதார்த்தமானதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதும் வரம்னு சொல்லுவாரு. இங்க யாரும் கெட்டவங்க இல்ல, சூழ்நிலை தான் அவங்கள தப்பானவங்களா காட்டுது. நமக்கானவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை அழகா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பத்தியும் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி தம்பி, நீங்க ஏதோ வேலையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தொந்தரவு பண்ணிட்டேனோ? அப்படிலாம் இல்லம்மா. இனிமேல் இது உங்க வீடு மாதிரி. ம். இனிமேல் நீங்க அடிக்கடி இங்க வரலாம். நாங்களும் உங்க பசங்க மாதிரிதாம்மா. அவர் சொன்ன மாதிரியே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? ம். நான் வரேன். சரிம்மா. ஏம்மா, யாரும்மா நீ? யார் வேணும்? உன்னதாம்மா கேக்குறேன். வீட்டு வாசல்லே நின்னுட்டு இருக்க, என்னாச்சு? அது சரவணன் இல்லையா? சரவணன் என் தம்பிதான். நீ யாரு? கூட படிக்கிற பிள்ளையா? ம். ஐயோ, இது முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. வா, உள்ளதான் இருக்கான். வாமா. அட வாமா. வா, உட்காரு. உட்காரு. அட உட்காருமா. டேய் சரவணா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்க பாரு. ஆமா, நீ ஏம்மா மாஸ்க் போட்டிருக்க? ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, சும்மா டஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். அப்படியா? ம். ஏம்மா, எவ்வளவு அழகா இருக்கிற. எதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிற? சரவணா, பாத்தியா யார் வந்திருக்காங்கன்னு? உன் கூட படிக்கிற புள்ள வந்திருக்கு. ஏ ஸ்வேதா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? இல்லை சரவணா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸ்வேதா, இங்க ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. சரவணா, நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளுடா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? எதுக்கு வந்ததும் வராததுமா இந்த புள்ளைய துரத்த பாக்குற?
அதை ஏங்கா கேட்குறீங்க? அண்ணனுக்கு நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் 2 பேர் தான்க்கா காரணம். இப்போ கூட அவன் இங்கே இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். ஸ்வேதா, தயவு செஞ்சு போ ஸ்வேதா. ஒரு நிமிஷம். யார் இந்த பிள்ளையோட அப்பா? என்ன பிரச்சனைய பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா அதை நான் சொல்றேன்க்கா. இவன் அண்ணனோட கடையை முன்னது என் அப்பா தான். இவங்க அண்ணனுக்கு வேண்டாத யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்றதுக்காக தான் எங்க அப்பா தான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு இவங்க அண்ணன் கடையை மூட வச்சாரு. சத்தியமா சொல்றேன்க்கா, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஸ்வேதா, எனக்கு எல்லாமே தெரியும். லீவ் முடிஞ்சோடனே டியூஷனில் பேசலாம். இப்போ தயவு செஞ்சு போ. இல்ல சரவணா, நான் உன்கிட்ட மன்னிப்பு. ஏய் நிறுத்து. செம்ம இல்ல சரவணா நல்ல சரவணான்னு என்ன உரிமையா பேசிட்டு இருக்க? என் தம்பி சொன்ன பொண்ணு நீதானா? நல்லா வளர்த்து வச்சிருக்காங்களே உங்க வீட்ல. அக்கா, என்னக்கா பேசுறீங்க? டேய் வாய மூடுறா. இவ வந்தது மட்டும் தம்பிக்கு தெரிஞ்சது, நடக்கிற காரியமே வேற. ஒருத்தி வந்து ஏற்கனவே என் தம்பிய மயக்கி போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இதுல இன்னொரு தம்பிய மயக்கிறதுக்குனே கிளம்பி வருவீங்களா? அக்கா, நீங்களும் ஏன்க்கா தப்பாவே பேசுறீங்க? டேய் எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாய் மூடு. நீ முதல்ல போய் உங்க அப்பன்ட்ட சொல்லி என் தம்பியோட கடையை திறக்க சொல்லு. இன்னும் எதுக்குடி இங்கே நின்னுட்டு இருக்க? வெளில போடி. போடி வெல்ல. வாடின்ற வெளிய போடி. அக்கா, சீ வாய் மூடு. ஒட்டிக்கிட்ட அந்த மாடே என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல இன்னொரு மாடு ஒண்ட வருதா? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு வருதுங்கன்னு தெரியல. சீ. என்ன சொன்னாங்க விஜய்? ரொம்ப அலைய விடுறாங்கண்ணே. என்னாச்சு? யாரும் கரெக்டா பதில் சொல்ல மாட்டாங்கண்ணே. ஒருத்தட்ட போனா இன்னொருத்தட்ட போன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போனா இது என் செக்ஷனே இல்லை, போயிட்டு வான்னு சொல்றாங்க. இது கூட பரவாயில்லண்ணே. உன் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் தப்பா இருக்கு, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்கண்ணே. எனக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குண்ணே. விஜய், எல்லாம் அந்த மணிமர பண்ற வேலை தான் விஜய். அவ சொல்லிதான் இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குது? எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. தைலம் தேச்சுங்க சார், எல்லாம் சரியாயிடும். தைலம் சகல 2 ரூபாய் தான். தலைவலி, உடம்பு வலி, காய்ச்சல், சல்லை, ஜலதோஷம் அனைத்துக்குமே தீர்வு உண்டு, சரியாயிரும். டேய் என்ன வயிற்றுச்சல் கிளப்பியா? ஐயோ சகல, இதுக்கெல்லாம் கியூர் ஆகுது. விஜய் விஜய் விஜய், பப்ளிக் பிளேஸ் விஜய், எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா சார், இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. பப்ளிக் பிளேஸ்ல தான் கடை போடுவாரு, பப்ளிக் பிளேஸ்ல தான் சொந்த மாமனாரு கை நீட்டி அடிப்பாரு. இவ்வளவு ஏன், பப்ளிக் பிளேஸ்ல தான் பொண்டாட்டி குடும்பமே நடத்துவாரு. என்ன சகல? வாங்கண்ணே போலாம். என்ன சகல, வந்த வேலை முடியல அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? நாளைக்கு டானும் நின்றாதீங்க, பிரேக் டைமு போயிட்டு அப்புறமான்னு சொல்லுவாங்க. டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோலத்தனம். நேரடியா மோத முடியாம அடுத்தவங்களோட பலவீனத்துல மோதுறது. எவன்டா சொன்னா இதுக்கு பேர் கோலத்தனம்னு? இதுக்கு பேரு புழைக்க தெரிஞ்ச புத்திசாலித்தனம். யோசிச்சு பாரு, நானும் சகலையும் நடு ரோட்ல சட்டை கழித்து சண்டை போட்டா நல்லாவா இருக்கும்? ஏன் சகல? டேய் நான் உனக்கு என்ன கெட்டது பண்ணுன்னு தெரியல, ஏன்டா எனக்கு இப்படி பண்ற? பின்ன எனக்கு நிச்சயம் பண்ண கொத்தா தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன விரல சூப்பிட்டு இருப்பேனா? இங்க பாரு, என்னோட பொண்டாட்டியை உனக்கு தான் நிச்சயம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் அப்பா ஒத்துக்கலன்னு தான் நாங்கள் கோவிலில் போய் கல்யாணம் பண்ணோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் அவ தான் என் பொண்டாட்டி. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. நானும் அவளை விட்டு போக மாட்டேன், அவளும். போடா, போயிட்டு சீக்கிரம் விளைச்சி கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு. அண்ணே வான போ. நல்லா ஜோக் பண்ணுறேங்க சகல, ஆனால் என்ன எனக்கு உங்களை பார்த்தா வருத்தமாக இருக்கு. எனக்கு கூட தான் உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. போடா. விஜய், இவங்கிட்டெல்லாம் என்ன விஜய் பேசிக்கிட்டு? நம்ம போயிட்டு கடை திறக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கலாம் வா. சரியா சொன்னேன். ஆமாம்மா ப்ரோ, தெருமுக்கில் ட்ரம்ப் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேசுங்க, கடை திறக்கிறக்கே உதவி பண்ணுவார். உலக புரிய அசல்ட்டாக முடிக்கிறாரு, எங்கே போட முடிக்க மாட்டாரா சகல? கரெக்டு தானே?
வாடா தம்பி, உட்காரு வா. இந்தா தண்ணி குடி. ஏண்டா போன காரியம் என்னாச்சுடா? எல்லாம் சரியாயிடுச்சா? ரொம்ப அலக்கலைக்கிறாங்கக்கா. அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் புதுசா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துருவான்றாரு. ஏண்டா இப்பதான் இவ்ளோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனேன், என்னென்னமோ பேப்பர்லாம் எடுத்துட்டு போனீங்க, அதெல்லாம் பத்தலன்ட்டாங்களா? இன்னும் எதுவும் வேணும்ன்றாங்களா? இன்னும் என்னதான்டா பண்ணணும்? அக்கா, கேள்வி மேல கேள்வி கேட்டு நீயும் சாவடிக்காதக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிப்பா சரி, எதுனாலும் என் வாயே அடைச்சிரு. ஒரு கேள்வி ஒன்னு நான் கேட்க கூடாது. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், அது வேண்டாம், தேவையில்ல, விட்டுரு. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, உன்னை அசிங்கப்படுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே அந்த மணிமாறன், அவனோட பொண்ணு வந்தது. அதான்டா சரவண கூட படிக்கிற ஒரு புள்ள, பேர் என்ன? ஸ்வேதா வந்திருந்தாளா இங்க? எதுக்கு? ஏன் உனக்கு என்ன இவ்ளோ ஆர்வம்? இருக்கிற பிரச்சனை பத்தாதா, இன்னும் பிரச்சனைய பெருசாக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா? அண்ணி, தேவையில்லாம் பேசாதீங்க. விபிதா, ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணு எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? நம்ம கடையை முன்னது அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாதான். பாவம், அத சரவணன்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இவள மாதிரியே ஒட்டுண்ணியா ஒட்டிக்க வந்தா. ஆனா நான் விடுவனா? வந்த உடனே அந்த படுபாவியோட பொண்ணு இவதான்னு தெரிஞ்சதும் நல்ல லெஃப்ட் ரைட்னு விளாசிட்டேன். அசிங்கப்படுத்தினதுல அவளுக்கு மானம் இருந்தா இந்த வீட்டு பக்கம் இன்னொரு வாட்டி வரவே மாட்டா. அக்கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்க? உன்னை யாருக்கா தேவையில்லாதெல்லாம் பண்ண சொல்றது? எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி உன் உயிரை வாங்குறீங்க? டேய் தம்பி. அண்ணி, ஏற்கனவே சரவணன் அந்த பொண்ணு கிட்ட பேசியிருந்தா அவங்க அப்பா பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. இதுல நீங்க வேற அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கீங்க. நிறுத்து. சும்மா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டேன் மாண்டா பெருசா. நானாவது கடையை திறக்கிறதுக்காக இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி சோத்தை தின்னுட்டு ஓரமா ஒன்னும் உட்காந்துக்கிட்டு இல்ல. போய் உங்க அப்பன்ட்ட சொல்லு கடையை திறக்க சொல்லி. அக்கா, என்னடா நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவ அப்பன்னால தானே இதெல்லாம் ஆச்சு, அதனால தானே கடையை திறக்க சொன்னேன். என்ன தப்பு சொல்லு. வாய முடுக்கா. என் பிரச்சனை யாரும் தீர்த்து வைக்க வேணாம். அது என் பிரச்சனை. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்க.